கர்ம பதிவுகள், கர்ம வினையை போக்குவது எப்படி? உடம்பில் 3 வகையான கழிவுகள் இருக்கும். மலம், 3 மலம் நீக்க வேண்டும். 3 மலம் என்ன? கர்மா, ஆணவம், மாயா. இந்த 3மே இருந்துச்சுனாக்கா பிரணவ தேகம் வரவே வராது. இந்த 3 டஸ்ட்டை நம்ம உடம்பு விட்டு அப்படி தூளை தூக்கி போட்டோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிரதோஷத்தை மட்டும் நம்ம கையை விட்டுறவே கூடாது. அது அண்ட பேரண்ட சக்தி நாள். இறைவன் நம்மளை அப்படியே திருப்பி உத்து நோக்கக்கூடிய ஒரு நாள். என்னுடைய கர்ம வினைகள்லாம் போகட்டும், போய்விடும் அப்படின்னு நினச்சிட்டு சிவனை நினச்சி அப்படியே மென்று சாப்பிட்ருங்க. 2-3 இலை சாப்பிட்லாம், தப்பு இல்லை. கொஞ்சம் கசக்க தான் செய்யும், ஆனால் உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம். ஆனால் கர்மா குறையும். இப்படி பிரதோஷம் என்று செய்யும் பொழுது குறைந்து கொண்டே போகும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது. இந்த பதிவும் கூட முக்கியமானது. கர்ம பதிவுகள், கர்ம வினையை போக்குவது எப்படி? அதுவும் எளிமையாக போக்குறது எப்படி? அதாவது ஒரு டஸ்ட், ஒரு செவுத்தில் ஒரு கரை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நோண்டி எடுத்துடலாம். ஆனால் ஆன்மாவுக்குள்ளே ஒரு கரை இருந்துச்சுன்னா அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து தொன்று தட்டு உங்களுடைய எத்தனை ஜென்மாந்திரங்கள் எடுக்கக்கூடிய பதிவுகள். ஒரு பிளாக் பாக்ஸ், ஒரு இன்பில்டு மெமரி கார்டு உங்களுக்குள்ளே மேலேருந்து போடும் போதே ஒரு சிம் கார்டு மேலே தூக்கி போட்ட மாதிரி உங்கள் ஃபோனில் அது அந்தந்த நேரத்தில் அது கரெக்டாக வேலை செய்யும். இதை வந்து மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்ம பதிவுகள் உள்ள இருக்கக்கூடிய அந்த சிம் கார்டில் இருக்கக்கூடிய பதிவுகளை நம்ம சில பரிகாரங்களால் குறைக்க முடியும். ஓங்கி அடிக்கிறத தாங்கி அடிக்க முடியும். நீங்கள் 10 கிலோமீட்டர் ஓடுறீங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட் இழுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பரிகாரத்தை பண்ணிங்கனாக்கா ஒரு 3% உங்களுக்கு குறைஞ்சிச்சின்னா கொஞ்சம் எலாஸ்டிக் கிடைக்கும். மூச்சு பிரீத்திங் விட்டு வாழ்க்கையை முடிச்சிடுவீங்க. சில விஷயங்கள் தடங்கள் இருக்கும் கர்ம பதிவுகளால், அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் எளிய பரிகாரங்கள் மூலியமாக அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் செய்த அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். நம்ம வந்து எளிய பரிகாரம் அப்படிங்கிறதுனா அது அவ்வளோதான் சிம்பிளாக இருக்குமோ? ஆமாம், சிம்பிளாக இருக்குமானும் காரியம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அந்த மாதிரி சிறு பரிகாரமும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதனால் இதுக்கு தேவையான பொருள்னு கேட்டிங்கனாக்கா வில்வம், மிளகு, தர்பை, அவ்வளோதான். பிரதோஷம் அன்று, அதாவது பிரதோஷத்தை மட்டும் நம்ம கையை விட்டுறவே கூடாது. பிரதோஷத்தை என்ன சால்ட்டாக நினச்சிடக்கூடாது. அது அண்ட பேரண்ட சக்தி நாள். இறைவன் நம்மளை அப்படியே திருப்பி உத்து நோக்கக்கூடிய ஒரு நாள். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வில்வத்தை 2 வில்வத்தை மென்று சாப்பிடுங்க. அன்னைக்கு என்னுடைய கர்ம வினைகள்லாம் போகட்டும், போய்விடும் அப்படின்னு நினச்சிட்டு சிவனை நினச்சி அப்படியே மென்று சாப்பிட்ருங்க. 2-3 இலை சாப்பிட்லாம், தப்பு இல்லை. கொஞ்சம் கசக்க தான் செய்யும், ஆனால் உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம். ஆனால் கர்மா குறையும். ஏன்னா அன்னைக்கு உள்ளே இருக்கும்போது முக்கியமாக சில விஷயங்கள் குறையும். அதாவது உடம்பில் 3 வகையான கழிவுகள் இருக்கும். மலம், 3 மலம் நீக்க வேண்டும். 3 மலம் என்ன? கர்மா, ஆணவம், மாயா. இந்த 3மே இருந்துச்சுனாக்கா பிரணவ தேகம் வரவே வராது. கோயில் குளம் தவம் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி பிளாக் இருக்கும், பாதி வந்து பிரணவ தேகம் இருக்கும். ஏன்னா கோயில் தவம்லாம் போகிறாங்களா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பிரணவ தேவம் என்பது சுத்தமாக ஆறா கலர் பார்த்திங்கன்னா வயலட். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தவம், கடுமையான தவம்லாம் இருக்க வேண்டும். ஆக நடுவில் வந்து பிரணவ தெய்வத்துக்கு இதுக்கு நடுவில் ஒரு சக்தி இருக்குது பார்த்திங்களா. அதுதான் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பரிகாரத்தில் பெருசாக ஒரு விடை தேரக்கூடியது. இந்த 3 மலம், 3 டஸ்ட்டை நம்ம உடம்பு விட்டு அப்படி தூளை தூக்கி போட்டோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால தான் ஓங்கி அடிப்பதை தாங்கி அடிப்பதற்கும் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான மிளகு, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தர்பை, மிகப்பெரிய விஷயம் வெல்வம். வெல்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வில்வத்துக்கு உரியது. வில்வத்தை சாப்பிட்றீங்க, சிவனுக்கு வில்வ மாலை கொட்டி போடலாம். அதெல்லாம் நல்ல சாமிலாம் பிரதோஷத்தில் முடிச்சுட்டு வந்து வீட்டில் ஒரு சின்ன சட்டி எடுத்துக்கலாம், இல்லாட்டினா சின்ன ஒரு டப்பா மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் அழகாக சின்ன குச்சிகள்லாம் போட்டு பச்சை கற்பூரத்தை ஏற்றி மிளகு அப்படியே போட்டு அப்படியே அழகாக எரிக்க வச்சிடணும். அவ்வளோதான். அதில் தர்பை கொஞ்சம் போடுங்க. சின்ன சட்டி, சின்ன குச்சிகள், சமத்து குச்சிகள் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு அழகாக எரியும். மிளகு போடுங்க, தர்பையை போடுங்க. அதுக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே உங்களுடைய உடம்புல தலையிலேருந்து என்னுடைய கர்மா எல்லாம் இந்த நெருப்பில் அக்னியில் இருந்து கரையுது. அப்படியே வலிச்சு போடுற மாதிரி அந்த சட்டியில் நம்ம சமத்து குச்சி எரியும், அதில் வந்து பச்சை கற்பூரம் எரியும், அதில் மிளகு போடுறீங்க, தர்பை போடுறீங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த மிளகில் கரைக்கும் கர்மா மிகவும் சிறந்தது. மனசில் நினைக்கணும், இங்கே என் உடம்புலேருந்து என் கைகள் மூலியமாக, என் மூஞ்சி மூலியமாக அப்படி அழகாக நான் இந்த கர்மாவை கழிக்கிறேன், நெகட்டிவிட்டியை கழிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது, இந்த பிரதோஷம் அன்னைக்கு இப்படி பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் வாழ்வில் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிற மாதிரி. நீங்கள் வேகமாக மாட்டக்கூடிய வலை வந்து பார்த்திங்கனாக்கா ஆபத்தான வலை இல்லாமல் சும்மா சின்ன சிராய்ப்போட ஓடி போயிடுவீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் வராமல் உங்களுடைய கர்மாவை இப்படி பிரதோஷம் என்று செய்யும் பொழுது குறைந்து கொண்டே போகும். அதனால தான் இதுக்கு முக்கியமான தேவை வில்வத்தை சாப்பிட்டு மெழுங்கணும்.
2 வில்வம் முன்னாடிலையா ஒரு விலையாவது முன்ன சாப்பிட்ருங்க பிரதோஷத்து அன்னைக்கு. அதேமாரி நம்ம வீட்டுக்கு சின்ன கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்த பிறகு சின்ன மண் சட்டியில் அழகாக தீபம் ஏற்றி அவள் எரிஞ்சிட்டு இருக்கும்போது மிளகு நிறைய போடாது, சும்மா போதும், சும்மா ஒரு 4-5 இப்படி போடுங்க. வீட்டில் எத்தனை பேருக்குன்னு சுற்றி வச்சு இப்படி போடுங்க. தர்பையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு உள்ளே போடுங்க. இப்படி எரிஞ்ச தர்பையெல்லாம் இருக்குது இல்லையா, என்ன பண்ணலாம், அதை அழகாக எடுத்து கால்படாரத்தில் தூக்கி போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பிரதோஷம் அன்று நாம் செய்யும் சிறு யாகம், நம்ம சாப்பிடக்கூடிய அந்த 1-2 இலை வில்வம் வாழ்க்கையை வெல்வோம். தடையில்லாத ஒரு வாழ்க்கை. நமக்கு மழை அடிச்சிச்சின்னா ஒரு கொடை பிடிச்சா அப்படி இருக்கும், நனையும், உடம்புலாம் நனையும், ஆனால் தலை நனையாமல் இருக்கும் இல்லையா. சாரல் அடிக்குது கண்ணாமுன்னு, அப்படி இருக்குது கர்மா. அட்லீஸ்ட் அப்படி கொடை மாதிரி நிற்கிறது தான் பரிகாரங்கள் எல்லாம். அதனால் இறைவன் தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் மிளகு, தர்பை, வில்வம். இந்த 3ஐயுமே பயன்படுத்தி இந்த கர்மாவை நம்ம குறைக்க முடியும். ஆன்மாவில் இருக்கக்கூடிய கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கப்படும், மன்னிக்கப்படுவீர்கள். பிரதோஷம்னாலே மன்னிக்கப்படும். பொழைச்சி போ, அந்த சிவ தீர்த்தம் கிடச்சிச்சின்னா அது பொழைச்சி போ. சிவனுடைய பார்வை அதான் அந்த தீர்த்தம். பொழைச்சி போ, இந்த மன்னிக்கப்படுவாய். இது கொஞ்சம் கொஞ்சமாக தராசில் நிற்கிற மாதிரி அப்படியே கரையாறு. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்றைக்கே கழுவி இன்றைக்கே சுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 3 வகையான மலம், அந்த கர்மான்ற விஷயத்துலே பெரிய புக்கு. மாயை என்பது பெரிய ஒரு புக்கு. அதே மாதிரி நம்ம மாயை, கர்மா, இந்த காமம், குரோதம், விரோதம்லாம் அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கும். அப்போது இதெல்லாம் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேய பிரணவ தேகம் உண்டாகும். அதுதான் உங்களோட ரொம்ப ரொம்ப தேவை. பிரணவம் என்பது, பிரணவா என்ற கலர் என்ன கேட்டிங்கன்னா அல்ட்ரா வயலட் நமக்கு உடம்புல பாய நீங்கள் சுத்தமாவீங்க. அதனால தான் இந்த கர்மா கழிக்கிறத ரொம்ப சிம்பிளான பரிகாரமாக சொல்லியிருக்காங்க. பிரதோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வில்வத்தை சாப்பிடுங்க, நோய் இருக்காது. தர்பை யாகத்தில் போட்டு அந்த புகையை ஸ்மெல் பண்ணுங்கள், அதை பாருங்கள். அப்படியே எல்லாத்தையும் கடத்துங்க அந்த அக்னியில். மிளகில் எரியும் பொழுது ஒவ்வொரு மிளகும் பொரியும் பொழுதும் ஒவ்வொரு பிட்டாக கரைந்து கொண்டே போகும். இதுதான் ஆன்மஸ்வரூப வெளிச்சம். உங்களுடைய ஆன்மாவில் பதிந்திருக்கக்கூடிய அத்தனை பதிவுகளும் ஒன்றொன்றாக கடத்தப்பட வேண்டும். அது கடைசியில் வாழ்க்கையில் வெற்றியை தரும், சந்தோஷத்தை தரும். அதுதான் முக்கியமான விஷயம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.